ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதனுடைய பர்ச்சேஸ் பண்ணோடைய பில்லு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். Realme Narzo 30 Pro 5G இந்த ஃபோன் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கலர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. என்னோடய லோகோ எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி எல்லா டீட்டெயிலாம் இதெல்லாம் நம்ம எல்லாம் ஓவராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. இது ஆல்ரெடி எவ்வளோ எக்கச்சமான வீடியோஸ் அன்பாக்சிங் வந்திருக்கு. பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிது, அதனால் இப்போ தான் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஸ் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் கொடுக்கல. இது சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பிராண்ட் நியூ ஃபோன் வந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்திருக்கு. இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் சூப்பரான டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா சி டைப்பில் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்மிஜெட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்மிஜெட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். ஓகே, ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃபோன் பார்க்கும்போது செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கும்போது இதோட லுக் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு சில்வர் கலர் கிடச்சிருக்கு. பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏன்னா அதுக்கேற்ற பட்ஜெட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக். பட் சைடில் ஃபினிஷிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை நம்ம பூட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பூட் பண்ணுறதுக்கு சைடில் பட்டன் கொடுத்தா அதை கொடுத்து பூட் பண்ணிக்கலாம். ஓகே, பூட்டிங் ஆகிட்டுருக்கு. மற்றபடி அதில் ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாட் பிளாக் ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேட் சில்வர் சொல்லிட்டு எனக்கு சில்வர் கலர் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடியும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.50 இன்ச் இருக்குது. எல்இடி டிஸ்பிளே, ஹெச்டி ப்ளஸ் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ஒரு சில மெனு செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எக்கச்சக்கமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக பூட்டிங் ஆகிடுச்சு ஃபோனோட டிஸ்பிளே. ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.50 இன்ச்சு ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய 120
ஹர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஃபோனுடைய கலர் எல்லாமே ஓகே கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ராசஸர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800U ப்ராசஸரில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா 800U வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று 6GB + 64GB இன்டர்னல் மெமரி. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேரியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா 8GB + 128GB வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி. 2 வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு வந்து ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பாப்அப் விண்டோவில் கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமரா சூப்பராக இருக்குது. சைடில் சின்னதாக ஒன்று இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறது டிஸ்பிளேவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் Android 10 ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் Realme 1.0 ஒர்க் பண்ணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா Dual 5G. ஓகேங்களா, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Dual 5G ஒர்க் பண்ணோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம் விஜெட் டூல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம் போகிற ஸ்லாட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வால்யூம் அப் டவுன் 2 பட்டன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் மொபைல் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சிம் விஜெட் டூல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சிம்மு இதை இன்னொரு மெமரி கார்டு இதை மாதிரி 2 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் ஒரு சில ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அன்வான்டாக. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து 120 Hz டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 15,999 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB + 64GB இன்டர்னல் மெமரி இந்த வேரியண்ட்டுக்கு இருக்குது. இதே நீங்கள் 8GB + 120 வந்துட்டுனா அதுக்கு மேலே இன்னும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கு. ஒரு சில சாம்பிள் இமேஜ்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த கேமராவில் எடுத்தது ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா 48 மெகா பிக்சல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வியூ எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். பார்க்கறதுக்கு ஃபோன் நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 190 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கெப்பாசிட்டி. ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேம் விளாட்லாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதில் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஒரு 4000 mAh பேட்டரினா தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். பட் 5000 பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இதனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 800U இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பேட்டரிலாம் வந்து கன்சியூம் ஆகாது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் இந்த ரேட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. Dual 5G சப்போர்ட்டோடு கொடுத்துருக்கு. லோ பட்ஜெட் மிடில் லெவல் ரேஞ்சு இருக்குது. இந்த ஃபோன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஓகேங்களா, என்னுடைய ஃபோட்டோ சாம்பிள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.